தங்கம் அப்படிங்கிறது பேப்பர் கரன்சி கிடையாது, யூஎஸ் டாலர் கிடையாது, அது ஒரு பிட்காயினும் கிடையாது. தங்கம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு பொருள். அது வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கையாக விளையக்கூடிய பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அப்போ அந்த தங்கம் வந்து அழியாத ஒரு பொக்கிஷம் மாதிரி. அப்போ அதை வந்து நீங்க வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல அது வந்து கிடைக்குதோ அந்த இடத்திற்கு போய் நீங்க வந்து அதை வாங்க வேண்டிய தேவை வருது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து துபாய் வந்து உள்ள வருது. ஸோ துபாயில வந்து கோல்டு சூக் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாம் துபாய்க்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நானும் போயிருக்கிறேன். ஸோ அந்த கோல்ட் சூக் மேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஏர்லி 1900s இருந்தே இருக்குது. பட் அந்த காலகட்டத்தில் வந்து துபாயில வந்து எண்ணெய் வளங்கள் வந்து நம்மளுடைய நிலப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து கண்டறியப்படவில்லை. ஸோ ஒன்ஸ் 1970s பிற்பாடு வந்து தன்னுடைய எண்ணெய் வளங்களை வைத்து துபாய் வந்து அந்த எண்ணெய் பொருளாதாரத்தை கொண்டு தன்னுடைய நாட்டை மேன்மேலும் செழிப்பாக்கி கொள்ள தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து இன்று வரை அபரிமிதமாக ஷார்ட் பீரியட்ல வந்து மேசிவ் growth வந்து எட்டி இருக்குது. துபாய் வந்து அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த விமான நிலையங்களை கட்டியது, சொந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை கட்டியது, தொடர்ச்சியாக கட்டுமானங்கள் தீப்பெட்டி போல் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. சோ அப்போ துபாய் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து தன்னை வந்து அபரிமிதமாக பொருளாதார ரீதியில் வந்து மேம்படுத்தி இருக்கிறது. நான் பொருளாதாரம்னு சொல்றதுல கோல்டும் இன்க்ளூட் ஆகும். இப்போ வந்து துபாய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச சந்தையில வந்து கோல்டு சீப்பா வாங்குவதற்கான முக்கிய இடங்கள்ல டாப் லிஸ்ட்ல இருக்குது. சோ அப்போ ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இயங்கும் கூலிப்படைகளை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் துபாய் வந்து ராவான கோல்டை வந்து ஏற்றுமதி பண்ணி அதை தன்னுடைய நாட்டில் ரிஃபைன் பண்ணி விற்பனை செய்யும் ஒரு ஹப்பாக விரைவிலேயே மாறியது. சோ இப்போ இன்றைய தேதியில வந்து துபாயில வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கோல்ட் ரிஃபைனர்ஸும் அதுபோல் 7000க்கும் மேற்பட்ட பெரும் தங்க வியாபாரிகளும் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து துபாய் மாறி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா வருடம் வந்து 1000 டன் தங்கங்களை வந்து துபாய் வந்து இறக்குமதி செய்கிறது. அதுல 3/2 பாகம் தங்கம் வந்து சூடானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனா இங்க தான் பிரச்சனையே இருக்கு. Most of the important airports in Africa have regular flights to Dubai, so it's also very convenient for traders to go there. And when they get there, they have very easy access to companies that are willing to buy the gold they're carrying. A good part of this gold is carried with hand luggage, and once again, it's not being checked upon import. And thanks to corruption and other mechanisms, it's also sometimes not very often actually not checked upon export in the African countries, so they can get away with controls at the borders. So இப்போ இந்த காணொளியில உள்ளவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டாவே ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து துபாய்க்கு வந்து விமானங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ அப்போ அங்க இருந்து வரக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து இங்க துபாயில வந்து ஈஸியாகவே அந்த நிறுவனங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியுது. நிறுவனங்கள் எல்லாம் வெளியில போயின்னு இல்ல, உள்ள வச்சு ஏர்போர்ட்டுக்குள்ள வச்சு அந்த நிறுவனங்களை வந்து நிறுவனங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கான்டாக்ட் பண்ணி ஏர்போர்ட்ல வச்சே வந்து அந்த டீலிங் வந்து முடிக்கப்படுகிறது. இவர்கள் வந்து பெரும்பாலும் ஹேண்ட் லக்கேஜ்ல தான் தங்களுடைய தங்கத்தை வந்து கொண்டு வருகிறார்கள். இது வந்து முன்கூட்டியே வந்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்திடம் இருந்து. சோ அவர்கள் வந்து செக் செய்யப்படுவதில்லை, சரிங்களா? அப்படியே வந்து ஒருவேளை சோதனை மேற்கொண்டாலும் அதுல வந்து இவர்கள் வந்து ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து தங்கத்தை வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு வராங்க, இதுல வந்து அரசாங்கத்தினுடைய நலன்கள் இருக்குன்னு சொன்னா அவர்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை. சோ இலகுவாக பார்கெனிங் செய்யப்பட்டு தங்கத்திற்கு பொருளாதார பரிமாற்றம் சில நேரங்களில் ஏர்போர்ட்ல வச்சு நடக்குது, சில நேரங்களில் வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில வந்து இந்த பரிமாற்றங்கள் நிகழுது.